ராஜ்சிவா என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர், சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள்லாம் அதிகமாக எழுதுவார். இவர் வந்து உண்மைகள் ஏன் மறைக்கப்படுகின்றன அந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லுவார், 2012 நடந்த ஒலிம்பிக் போட்டியுடைய லோகோவில் இலுமினாட்டியுடைய சிம்பிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஒலிம்பிக் விளையாட்டிலையும் இலுமினாட்டியுடைய தாக்கம் இருக்குது சொல்லிட்டு 2012 நடந்த இந்த விஷயத்தை பற்றி பேசினார். ஸோ அது போல் இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சையான விஷயமாக இந்த LGBTQ உடைய ஆதரவு நிலைப்பாடுகள் என்பது இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, யார் வந்து இந்த சமூகத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஸோ இந்த விஷயத்தில் இந்த 3 ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு இல்லை, இதை இன்னைக்கு கையில் எடுத்துட்டு தான் மேற்குலகம் பரப்புது. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் போன்ற நபர்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இதற்கு பின்னாடி நெத்தன்யாஹு உட்பட இதற்கு பின்னாடி ஈரான் இருக்கு. ஈரான் வந்து LGBTQ எதிராக இருக்கிறனால அவர்கள் தான் இந்த செரிமனி விழாக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ட்ரெயின் விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு தலைவர்களையும் இந்த ஈவெண்ட்டையும் கொலாப்ஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஸோ ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கும், அந்த நாட்டு மேல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு மேற்குலகத்திலிருந்து பேசப்படுது. அப்ப ஏதோ ஒரு வகையில் ஈரானை கொண்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சிக்க வைக்கணும் அப்படிங்கிற வேலையை நிச்சயமாக யார் செஞ்சிருப்பா? கண்டிப்பாக மொசாது தான் செஞ்சிருக்கும். நம்மளுடைய ஐயம் என்னன்னா, இந்த ட்ரெயினுடைய விபத்தில் மொசாது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயங்களும் எண்ணங்களும் எழும்பிக் கொண்டிருக்குது. மறுபக்கம் புர்கினோ ஃபாசியோ என்று சொல்லக்கூடிய நாட்டுடைய தலைவர் இப்ராஹிம் தெரிவிச்சு, சின்ன நாடு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இருக்கக்கூடிய நாடு, இது LGBTQக்கு தடை விதிச்சிச்சு, பல்வேறு ஷரியத் சட்டங்களில் அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் அது சொல்லுது, மத்திய கிழக்கில் சிரியா, லெபனான், லிபியா போன்ற நாடுகளில் இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற அமைப்புகள், நாடுகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா ISIS இவ்வளவு ஆண்டு காலமாக உருவாக்கி இந்த நாட்டில் பிளவை ஏற்படுத்தி இருக்கு. அப்போ முழுக்க அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் ISIS உருவாகுவதற்கு அடிப்படை காரணம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு புர்கினோ ஃபாசியோடைய தலைவர் இப்ராஹிம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே கூடுதலாக பார்க்க முடியும். அடுத்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வெஸ்ட் பேங்க்ல இவ்வளவு நாள் 9 மாதங்களாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் என்பது போயிட்டு இருக்குது. காசாவை விட வெஸ்ட் பேங்க்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கானா? கிடையாது. ஆனால் வெஸ்ட் பேங்க்லையும் அங்க மக்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் எவ்வளவு தாக்குதல் இதுவரை நடத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. இதுல 2444 செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு 1533 தாக்குதல்களை வந்து இந்த ஜெனின் பிரிகேட் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக 677 துப்பாக்கிகள், குண்டுவீச்சுகள் என்ற அடிப்படையில் நகர்த்தியிருக்கிறாங்க. 33 முறை கொரில்லா தாக்குதல்கள், மறைந்திருந்து இந்த இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 முறை கார் சேசிங்ல, கார்ல சேஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இதுல 30லிருந்து 50 இஸ்ரேல் துருப்புகள் இறந்திருக்கிறாங்க. இந்த ஜெனின் பிரிகேட்டர் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட 310 இதுவரை 310 நபர்கள் வந்து வெஸ்ட் பேங்க்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3735 நபர்கள் வந்து அங்கிருந்து வேறு இடங்களுக்கு பெயர்ந்திருக்கிறாங்க. இந்த வெஸ்ட் பேங்கை சார்ந்த கிட்டத்தட்ட 9860 நபர்கள் வந்து கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய சிறையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த புள்ளிவிவரம் எல்லாமே வெஸ்ட் பேங்க்ல இருந்து இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. மேலும் கூடுதலாக இந்த ஒலிம்பிக்கை பத்தி சொல்லும் போது கத்தாரை பத்தி சொன்னேன். கத்தார் அந்த ஃபுட்பால் மேட்சோட ஈவெண்ட் எல்லாத்தையும் முடிச்ச பின்னாடி BBC அங்க ஒரு கள ஆய்வு செய்யுது. அதுல கிட்டத்தட்ட 75% மக்கள் எல்லாமே உலக அளவில் சொல்றாங்க, கடந்த 100 ஆண்டுகளில் நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல நடந்த விஷயங்களை கம்பேர் பண்ணக்கூடிய சமயத்தில் கத்தாரில் மிக சிறப்பாக நடந்திருக்குது. எந்த விதத்திலும் தவறு செய்யலை. அவர்கள் அழகான முறையில் ஒரு நல்ல பாதுகாப்பான சூழலில் இந்த ஃபுட்பால் மேட்சை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு கத்தாருடைய உலகக்கோப்பை தான் உலகத்தில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நடந்திருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு ஒலிம்பிக் போட்டியுடைய ஆரம்பத்திலேயே பல்வேறு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து ஸ்பெயினை குறித்த ஒரு சிறப்பான செய்தி. ஸ்பெயின் என்னைக்குமே பலஸ்தீனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்குது. பலஸ்தீனுக்கு பல்வேறு இடங்களை குரல் கொடுத்துருக்குது. முதல் நாடாக பலஸ்தீனை தனி நாடாக தனது நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றுச்சு. ஸோ அந்தளவு போன ஸ்பெயின் இன்றைய தேதியில் காசாவில் அடிபட்ட பல்வேறு குழந்தைகள் மருத்துவ உதவி அத்தியாவசியமாக தேவை, இவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்தாதான் உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலையில் இருந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவ உதவிக்கு முன் வந்து முதல் கட்டமாக ஒரு குழு காசாவில் இருந்து குழந்தைகளை வந்து இன்னைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெயினுக்கு சென்றடைஞ்சிட்டாங்க. இந்த குழுவில் பல்வேறு குழந்தைகள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு மருத்துவத்தை நாங்கள் கொடுக்குறோம் சொல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பை வந்து இன்னைக்கு ஸ்பெயின் முன்னெடுத்திருக்கு. அப்போ ஸ்பெயின் போன்ற நாடுகள் மனிதாபிமானம் கொண்ட நாடாகவும் ஒரு நேர்த்தியாக நல்ல நாடாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு இறுதியாக இந்தியாவில் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. இந்தியாவில் டன் கணக்கில் நாய்க்கறி எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க, பிரியாணியில் பயன்படுத்துகிறாங்க. பல்வேறு விஷயத்தில் பிரியாணின்னு பின்னாடி நேராக முஸ்லீமுக்கு போவாங்க பார்க்குறவங்க எல்லாம். இங்கே முஸ்லீம்கள்லாம் கிடையாது, பொதுமக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம முடிப்போம். இதில் யாருங்கிற அடையாளப்படுத்த வேணாம். ஸோ இத்தகைய நிலையிலலாம் நாய்க்கறியை வந்து ஏற்றுமதி செஞ்சு விற்றுருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்கறி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்றுமதி எங்கிருந்து இறக்குமதி ஆயிருக்குன்னா கர்நாடகாவுடைய ஜெய்ப்பூர்லேருந்து.
கர்நாடகாவுடைய ஜெய்ப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1400 கிலோ நாய்க்கறி எல்லாமே நல்ல கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறிங்கிற மாதிரி அங்கேருந்து ஏற்றுமதி ஆகி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கி விற்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் யார், அவர் முஸ்லீமா அப்படின்னு தேடக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் நீங்கள் ஏற்படுத்த வேணாம். அது வெகுஜன மக்களில் பொதுமக்களில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தங்களது தொழிலை வளர்த்தணுங்கிறதுக்காக அப்பாவி மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கான். அவன் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதான் நமது கோரிக்கையாக இருக்குது. ஸோ நாய்க்கறி ஏற்றுமதியை செஞ்சு அதை பல நபர்கள் சாப்பிட்ருக்குறாங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி மக்களுடைய அந்த மனநிலை, மக்களுக்கு வந்து தொழில் ரீதியாக எந்த நலவையும் கொடுக்காம வெறும் லாபத்தை மட்டுமே ஈட்ட வேண்டும் என்ற அந்த வெறிபிடித்த சிந்தனை தான் இத்தகைய தொழிலில் ஈடுபட வைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், அத்தகைய நபர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.